ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். சின்ன வெங்காய சாம்பார். ஸோ சாம்பாருக்கு வெங்காயம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருந்தாச்சு. அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டாச்சு. கேபேஜ் பொடுத்துவல், அதுக்கு கேபேஜ், தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தாச்சு. அப்புறம் நைட்டு டின்னரோடு சனா மசாலாக்கும் சனாவில் கொஞ்சமாக டீ தூளை ஒரு சின்ன சின்ன பவுச் மாதிரி பண்ணிட்டு அது கூட போட்டு டீ கூட போட்டு சனாவை வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதனால தான் அந்த கலரில் இருக்குது அது. அப்புறம் சனா மசாலாவுக்கு பேசிக்காக இருக்கிற வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுருந்தாச்சு. சமையல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண வேண்டியதுதான். வெங்காயத்தை ஒரு சொட்டு நெய்யில் வதக்கின்ட்டு புளியில் வேக வச்சுட்டு பருப்பை சேர்த்து சாம்பார் மசாலாவையும் சேர்த்திட்டு பொரிச்சு கொட்டி எடுத்தாச்சு. வெங்காய சாம்பார் ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிச்சு கொட்டிக்கிட்டு கேபேஜை சேர்த்தியாச்சு. உப்பு போட்டு சேர்த்தி கொஞ்சம் மூடி வச்சு இந்த மாதிரி வெந்து எடுத்துட்டாச்சு. இதில் தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்தி விடலாம். தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்தி ஒன்றுனா இலக்கி கொடுத்துட்றோம். இலக்கினதும் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ தட் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்னஸ் ரீட்டைன் பண்ணும், குக்காக. ஓகே, நான் இப்போ ஆஃப் பண்ணி விடுறேன். தட்ஸ் இட். கேபேஜ் பொரியல் ரெடி. சனா பண்ணுறதுக்கு வேண்டது அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தேங்க. மசாலாலாம் அதையெல்லாம் வந்து அரைச்சிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டுருக்கேன். இதில் என்னெல்லாம் மசாலா சேர்த்தலாம்ங்கிறது பார்க்கலாம். தனியா ஜீரா பவுடர், ஒரு பிஞ்சு பெருங்காயம், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, இந்த 4 ஐட்டம்ஸை இப்போ சேர்த்த போகிறேன். அப்புறமா எண்டில் கொஞ்சம் கூட கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மி தான் இப்போ சேர்த்துறேன். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தி விடலாம். ஒரே ஒரு இலக்கிட்டு சனாவை சேர்த்தி விடலாம். இப்போ வேக வச்ச சனாவை இதில் சேர்த்தி விடுறேன். உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு விசில் வேக வைக்க போகிறேன். மசாலா கூட வேக வச்ச சனாவையும் சேர்த்தி உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்தியாச்சு. இப்போ மிளகா பொடி எவ்வளோ வேணும் காரத்துக்குங்கிறது போடுறேன். இதுவரை பச்சை மிளகாயோ வேறு எந்த காரமோ போடலை. இப்போ இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகா பொடி போடலாம். ஒரு சின்ன ஸ்பூனு மிளகா பொடி போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் வேக வச்சுட்டு சனா மசாலா எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு. நான் கொஞ்சம் லூஸாக தான் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப கெட்டியாக இல்லை. இது லாஸ்ட்டில் எப்போ சாப்பிட்றோமோ அப்போ அதுக்கு மேலே சீசனிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனியன், கொரியாண்டர், லெமன் அதெல்லாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சனா மசாலா ரெடி. லஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடி. வெங்காய சாம்பார், கேபேஜ் பொடுத்துவல், பப்படம், தயிர், வடுவங்காய், சாதம், நெய். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.